இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டுடியோல அது போகலன்னா பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர். கொள்கை தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார். கொள்கை தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார். மொழி எழுந்திட தரை விழுந்திட உறுதியில் மன உறுதியும் பெற மத இன மொழி பால் இனமது சமமென புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர். ரெண்டு கட்சியும் வர முடியாது. இதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இல்லை. வந்துச்சு ஒரு தலைவர் வந்துட்டார்னா, மக்கள் எடுத்த ஒரு தலைவர்னா அவங்க தான். இப்போ எல்லாமே வந்து சிங்க பெண்ணு அவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஏற்பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கான விஷயம். ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா, ஒரு கோர்ட்டில் இப்போ பைக்கில் கூட இப்போ ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, பைக்கில் சின்ன பசங்க ஓட்டினா கூட பேரண்ட்ஸ் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு ஒரு இது வந்துருக்கு. அது ஒரு உண்மை தான் அது. ஏன்னா அப்படி தான் எடுக்கணும். ஏன்னா சின்ன பசங்க வண்டி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிக்கினே இது பண்ணி எல்லாருக்கும் விபத்து ஏற்படுறது இது தான். அது நல்ல விஷயம் எடுத்துன்னு வந்துருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சாப்பாடுலையும் சரி, இப்போ அம்மா ஹோட்டலில் சாப்பாடு கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களே, நல்ல சாப்பாடு வருது, நல்லா இது பண்ண. திமுக ஆட்சியில் வந்து என்னென்னா சாப்பிட்டிங்கன்னா கூட நான் கூட ஒரு சாப்பிட்ருக்கேன், கல் இருக்கும், அது ஒரு சரியாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரி அருமையாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது, எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் பயன்பாடாக இருக்குது, மக்களும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. பாதுகாப்பாக ஒரு லேடிஸ் வந்து நைட்டில் போகாமல் ஃபஸ்ட்லாம் இது பண்ணுவாங்க திமுக ஆட்சியில். இப்போ வந்து என்னென்னா லேடிஸ் போடுறாங்க 12-1 மணிக்கெலாம் வந்து தைரியமாக போகிறாங்க. நானும் குளத்தூரில் தான் வீடு. நாங்கள் வாங்க அவர் செய்யாதது என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். அவர் செய்யாதது என்னென்னு காட்டுறேன். சிங்கப்பூர்னு சொன்னானுங்க. சிங்கப்பூர்னு போர்டு வச்ச பக்கத்தில் காவா ஓடுது, பார்த்துருக்கீங்களா? அது குமரன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போங்க, ரெட்டேரி பக்கத்தில். நம்ம குளத்தூர் நம்ம முதல்வர்னு போட்டு பக்கத்தில் காவா ஓடுனுக்குது. அவ்வளோ ஆட்சின்னு யாருக்கு நான் ஒன்று ஏசி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் உட்கார போகிறோம், 5 நிமிஷத்தில் உட்காந்து போகிறேன். அது ஏசி பஸ்ஸாக விட்டுலாமா? ஏசி பஸ் ஸ்டாண்டு கொடுக்குது. இந்த இடத்த சுற்றி பாருங்க, ஒரு கொடி இருக்குதா, ஒரு பேனர் இருக்கா, ஃப்ளெக்ஸ் இருக்கா? எங்கள் அண்ணன் சொன்னார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் வேணான்றது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதே அவனுக்கு வரதா இருந்தால் பலூன் பிடிச்சின்னு 10 பேர் நிற்பாங்க, அங்கங்கே போர்டு வச்சுட்டு அங்கங்கே பேட்சாக நிற்பானுங்க. பக்கத்து தொகுதியிலேருந்து 100 பேரை லாரியில் வச்சு ஆள் இட்டுன்னு வருவானுங்க. சொந்த கவர்மெண்ட் பஸ்ஸை, பப்ளிக் யூஸ் பண்ணுற பஸ்ஸை வந்து இவங்க கட்சிக்காரங்க யூஸ் பண்ணுவானுங்க. இதை விட நாங்கள் பண்ணிட்டோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.